இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு நீங்க மற்ற இடங்களை கேட்டிருக்கலாம். நான் இன்னைக்கு கேட்கறது, தனிமையிலே இறைவனை காண முடியுமா? மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம ஓரளவுக்கு மாற்றத்தை அனுபவிக்கணும்னா, மனம் மாறணும்னா, ஒரு சில தருணங்கள் நாம் தனிமையில், அமைதியில் ஆண்டவரோடு பயணிக்க, ஆண்டவரோடு உரையாட நாம தயாராக வேண்டும். உண்மையை உடைச்சு சொல்றேங்க, என்னுடைய தற்பெருமைக்காக நான் எதையும் சொல்லவில்லை. இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு வந்த பிறகு நான் ஜூன் மாதம் வந்தேங்க. ஜூன் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்தேன். பதுவை அந்தோனியாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த என்னன்னு தெரியல, முதல் செவ்வாய்க்கிழமை வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆயிடுச்சு. ஒரு 4 மாதம் கடந்த பிறகு இந்த இடையில எனக்கு உண்மையிலேயே ஒரு விதமான கவலை வந்துச்சு. நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம ஊர் மக்கள், நம்முடைய தமிழ் மக்களோட உரையாட முடியாத ஒரு சூழ்நிலையை நினச்சி ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலில் பூசை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அறியாமல் நானே கண் கலங்கிட்டேன். வெளியில் பார்த்தா எங்கள் அத்தை ஒரு மாரநேரி மாதிரி ஒன்று தெரியுது. அப்படியே அங்கிட்டு திரும்பி பார்த்து நான் நடந்து போகிறப்ப பார்த்தா நம்ம ஒரு சௌரியார்பட்டி மாதிரி இருக்குதோ அப்படின்னு தோணுது. மற்ற நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சோம்னா, நான் தங்கியிருந்த தங்கச்சி மடம், ராமேஸ்வரத்தில் பக்கத்தில் தங்கச்சி மடம் அதில் நடந்து போகிறப்ப, வாக்கிங் நடந்து போகிறப்ப அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அது மாதிரி இங்கே வந்துச்சு. உண்மையை சொல்கிறேங்க, கத்தி தமிழ் மொழியில் நம்ம சத்தம் போட்டு ஏமா அப்பா அப்படின்னு சொன்னால் கூட இங்கே வந்து கேட்குறதுக்கு யாரும் இல்லை. தமிழ் சாமியாருங்க, சிஸ்டருங்கெல்லாம் எல்லாம் அவங்கவுங்க பணியில் நிச்சயமாக எல்லாருமே மும்மரமாக இருக்கிறாங்க. இங்கே என்னோட இருக்கிற ஒரு இந்திய ஃபாதர், அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு தெரியுது ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியாது. அதனால் ஆங்கிலம் தான் எங்களுக்கு ஒரு எல்லா பக்கமுமே ஆங்கிலம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் பேசி தான் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் நம்மளுடைய உடல், நம்முடைய உணர்ச்சியில் கலந்தது தான் இந்த தமிழ் மொழி. மேலே சொல்லப்போனால் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழிக்கு ஏன் இந்த சிறப்பு என்றால், உயிரோடு கலந்தது நம்முடைய தமிழ் மொழி. மற்ற பல நேரங்களில் நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் கண் கலங்கியிருக்கிறேன், இதெல்லாம் நான் வீட்டில் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க கவலைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய விசுவாசத்திற்காக நான் சொல்கிறேன் மக்களே, அந்த தனிமையான நேரங்களில் கண்ணீர் கலங்கின பொழுது உண்மையிலே சொல்கிறேன் மக்களே, என்னுடைய செல்ஃபோனில் கூட அந்த ஏசப்பாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட நான் அந்த ஏசப்பாவுடைய ஃபோட்டோவை அடிக்கடி காட்டுவேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இயேசுடைய திருமுகத்தை அப்படியே வச்சு உங்களுக்கு அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படிங்கிற பாடலை போட சொல்லலான்னு நினைக்கிறேன் மக்களே. ரொம்ப அருமையானது. என்னுடைய கண்கள் எனக்கு கவலையினால் நான் கண்ணீர் சிந்திய பொழுது அந்த தனிமையில் நான் இயேசு ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தேன். அந்த தனிமையில் இயேசு ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே அன்பு, பாசம் அதிகமாக வந்துச்சு. உண்மையே சொல்கிறேன் மக்களே, நம்ம விரும்புகிற சாப்பாடு இங்கே கிடைக்கிறதில்ல. எனக்கெல்லாம் உண்மையிலேயே தயிர்னா உயிர். ஆனால் 4 மாதமாக கண்ணில் கூட பார்க்க முடியல அந்த தயிரை. இட்லி இல்லை. இந்த அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதுக்கு சாமியாருங்களோட ஒரு ஃபாதரோட போயிருந்தேன். அப்போ நான் தோசை சாப்பிட்டேன். அப்போ கூட நான் இட்லி வாங்கலை, தோசை இதெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணா. மக்களே, நமக்கு விரும்பின சாப்பாடு, நமக்கு ரொம்ப பிடித்தமான சாப்பாடு இல்லாட்டியும் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, அதாவது ஒரு விதமான வெறுமை வரும் பொழுது தான். தொடக்க நூலில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்குறோம், நோவா கடவுளோடு நடந்தார் அப்படிங்கிறது இருக்கு. நான் நோவாவை போல பெரிய புண்ணியவான் இல்லை, நல்ல புனிதன் இல்லை, ஆனால் நோவா கடவுளோடு நடந்தார் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன சொன்னா, கடவுள் என்னோடு நடக்கிறார் அப்படிங்கிற உணர்வு மட்டும் எனக்கு வந்துருச்சுங்க. உண்மையாக சொல்லப்போனால் அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த அன்பு பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் அதை விட ஒருபடி இங்கு உயர்ந்து இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன். இயேசு ஆண்டவரை
அன்பு செய்கிறதுல இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன். என்னை போன்ற பல குருக்கள் கண்ணீரெல்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த தனிமையில், இந்த வேதனை நாட்களில் இயேசுடைய அந்த பற்றுதலை அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அன்பு மக்களே, எனவே தனிமையில் இறைவனை காண தயாராகுங்கள். அவை உங்களுக்கு வலியை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம். ஆனால் அத்தனை வலியும் வேதனையும் உங்களுடைய மனமாற்றத்திற்கான வழிகள் என்பதை உணர்ந்து தனிமையில் இறைவனை காண முயற்சியிடுங்கள். ஆமென்.